இப்ப நான் அவனை சுட போறேன். இந்த அப்போகலிப்ஸ் மூவிக்கு நம்ம கிட்ட ஒரு தனி வரவேற்பு இருக்கும். அதுலேயும் ஜாம்பி அப்போகலிப்ஸ் கண்டிப்பாக சிலரோட பர்சனல் ஃபேவரட்டாக கூட அமையலாம். ஸோ அப்படியே கூட ஒரு டாப் 5 பெஸ்ட் ஜாம்பி மூவிஸ் நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிறோம். இது முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்திருப்பேன், அதோட பார்ட் 2ங்கிற மாதிரி இதை கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க, கண்டிப்பாக நெக்ஸ்ட் இருக்கும். அண்ட் நீங்கள் எதிர்பார்க்காத சிலது உள்ள இருக்கலாம். அண்ட் வில்லேஜ் ரிவர், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஓகே, இந்த மாதிரி வீடியோக்கு நான் ஒரு டிஸ்க்ளைமர் கொடுப்பேன், இங்கே கொடுத்துக்கிறேன். ஸோ ஜாம்பி மூவிஸ்ங்கிறது வேலை ஏகப்பட்ட மூவிஸ் இருக்குது. அதில் குறிப்பிட்ட சில மூவிஸ் மட்டும் ஷார்ட் பண்ணி எடுத்து என்னோட பர்சனல் ஒப்பீனியனுக்கு ஏற்ற மாதிரி நான் ஆர்டர் பண்ணி வச்சிருக்கேன். அதே மாதிரி அந்த சர்ச்சில் ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான மூவி எனக்கு கிடச்சிது. அதை பற்றி நான் லாஸ்ட்டில் பேசுகிறேன். இப்போ நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணிடலாம். ஓகே, இந்த ஃபிஃப்த் பிளே இருக்கிறது 2009 இருந்த ஜாம்பிலன் மூவி. ஸோ இந்த ஜாம்பிலன் மூவியோட கதையுமே வழக்கமாக இருக்கக்கூடிய ஜாம்பி அப்போகலிப்ஸ் மூவி மாதிரி தான். ஒரு அப்போகலிப்ஸ் வந்துருச்சு, அங்கேருந்து சர்வே பண்ணுறதுக்கு 4 பேர் ஒன்றா சேர்ந்து எப்படி சர்வே பண்ணாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு காட்டுற மாதிரி ஒரு மூவி தான் அமைஞ்சிருக்கும். பட் டிஃப்ரெண்டாக காட்டுறது என்ன கேட்டிங்கன்னா, இந்த படத்தோட டோன் தான் வழக்கமாக இருக்கக்கூடிய ஜாம்பி மூவிஸோட டோன்கிறது ரொம்ப டார்க்காக கொடூரமாக இருக்கணும், ஹாரராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு இருப்பாங்க. பட் இந்த படத்தில் அதெல்லாம் இருக்கும், பட் அதெல்லாம் டோன் டவுன் பண்ணி அதிகப்படியான ஹியூமர்ஸ் இந்த படத்தை கொடுத்துருப்பாங்க. இது ஒரு ஃப்ரெஷ் பிலீஃப் மாதிரியும் சம்டைம்ஸ் ஃபீல் ஆகும் பார்க்கும்போது. நீங்கள் இந்த ஜாம்பி அப்போகலிப்ஸ் பார்த்து ரொம்ப கொடூரமாக பார்த்துட்டு அந்த மாதிரியான ஏதாவது ஃபீல் பண்ணி கொஞ்சம் போர்டாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம் செக் பண்ணி பாருங்க. ஒரு நியூ டேக்ல டிஃப்ரெண்டாக அந்த ஜாம்பியவே காமெடியாக கொடுக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. அது உண்மையிலே நல்லாவே இருக்கும். இந்த படத்தை டைரக்டர் பார்த்தீங்கன்னா ரூபன் ஃபிஷர்ங்கிறது தான். அதாவது வெனம் இருக்குல்ல, வெனம் அப்புறம் அன்சார்டட் மூவிஸ்லாம் டைரக்ட் பண்ணது இவர் தான். ஸோ அந்த ஒரு ஸ்டைல்லேயே அந்த ஜாம்பி அப்போகலிப்ஸ் மூவியுமே எடுத்து கொடுத்துருப்பாரு. ஸோ ஜாம்பிலன் அண்ட் ஜாம்பிலன் 2ன்னு சொல்லி 2 படம் இருக்குது. டைம் கிடைச்சா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. ஒரு ஃப்ரெஷ் பிலிவாகவும் ஒரு நல்ல டைமுக்கான ஃபன் வாட்சாகவும் இருக்கும். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. ஓகே, இந்த லிஸ்ட்டில் 4th பிளே இருக்கிறது அதே 2009 ரிலீஸ் இருந்த டெட் ஸ்னோ. ஸோ இந்த படத்தோட கதையை கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்கும். டெய்லி ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கைங் பண்ணணும்னு சொல்லி ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்பாக ஒரு மவுண்டனுக்கு கிளம்புறாங்க. ஸோ அந்த மவுண்டன் எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. அண்டில் ஒரு டேர்னுக்கு அப்புறம் அங்கே தான் அவங்களுக்கு தெரிய வருது இந்த மவுண்டன் சாதாரண இடம் கிடையாது, ஜாம்பிஸாக மாறப்பட்ட ஏகப்பட்ட நாசி சோல்ஜர்ஸ் வாழக்கூடிய வாழ்விடமாக அது இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சாங்க, அண்ட் இந்த நாசி சோல்ஜர்ஸ் எப்படி இங்கே வந்தாங்க, அவங்க எப்படி ஜாம்பிஸாக மாறுறாங்க, ஆனால் அவங்க எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க யார் அப்படிங்கிறத நோக்கி தான் அந்த படம் ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருந்திருக்கும். ஸோ டிப்பிக்கலாக அந்த டெட் ஸ்னோ அந்த ஒரு ஜாம்பி மூவிஸில் என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் அந்த டெட் ஸ்னோ மூவியில் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் ஒரு பார்ட் 2 இன்னுமே ஒரு படி மேலே போய் ஜாம்பிஸ்க்கு மாதிரிலாம் கொண்டு போயிட்டு இருப்பாங்க. அது உண்மையிலே ஃபன்னாக இருக்கும். இந்த ஒரு ஜாம்பிஸ்க்கு என்ன தான் வேணுங்கிற ஒரு வாண்டாக ஒரு ட்ரெஷரை மூவ் பண்ண விஷயங்கள்லாம் உண்மையிலே நல்லாவே இருக்கும். பட் என்ன அந்த படம் ரொம்ப க்ரூவலாக இருக்கும். லைக் ரொம்ப கொடூரமான விஷயங்கள் ஏகப்பட்டது பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ இந்த ஜாம்பி மூவிஸை தேடி பார்க்கக்கூடிய யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒன் டைம் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு மேபி பிடிக்கலாம் இந்த படம். பட் ஒரு சின்ன வார்னிங், ரொம்ப கொடூரமாகவும் ரொம்ப க்ரூவலாக அந்த படத்தை எடுத்து வச்சிருப்பாங்க. பட் மற்றபடி இந்த படத்தோட பார்ட் 2ங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்கும். கண்டிப்பாக டைம் கிடைச்சா செக் பண்ணி பாருங்க. ஓகே, இந்த தேர்ட் பிளேஸில் இருக்கிறது 2004 ரிலீஸ் ஆன டான் ஆஃப் தி டெட். ஸோ இந்த படம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபிலிம் தான். ஸோ இந்த படம் கதை கிட்ட வந்துட்டீங்கன்னா இந்த ஊரில் வந்து ஜாம்பி அப்போகலிப்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அங்கிருந்து தப்பிச்சு சில சர்வைவர்ஸ் ஊருக்கு நடுவில் கூட ஒரு ஷாப்பிங் மால்குள்ள தஞ்சம் போகிறாங்க. ஸோ அங்கே அவங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அங்கே இன்னும் சில சர்வைவர்ஸே இருக்காங்க. அவங்களுக்குள்ள இவங்களுக்கு முரண்பாடு இருந்தாலும் ஒன்றா இருந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. பட் அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் தான் நடக்குது. இந்த ஷாப்பிங் மாலை சுற்றி ஏகப்பட்ட ஜாம்பிஸ் கொச்சன்னு குமிய ஆரம்பிக்குது. நடந்து போக இதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்குள்ளே சில சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும். ஸோ அந்த ட்விஸ்ட்லாம் அழகாக பண்ணி எப்படி இவங்க இருந்து தப்பிச்சுட்டு போகிறாங்க, இங்கிருந்து சர்வே பண்ணுறதுக்கு இவங்களுக்கு என்ன தான் வழி அப்படிங்கிற மாதிரி அந்த படம் மூவ் ஆகிட்டு இருந்திருக்கும். உண்மையாக அந்த படத்தில் சில விஷயங்கள்லாம் உண்மையாக இன்ட்ரெஸ்டிங்காக சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் உண்மையாக நல்லாவே வச்சிருந்திருப்பாங்க. ஒரு கிட் ஜாம்பிலாம் வரும், அதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக நம்ம ஜாக் ஸ்னைடர் யோசிச்சு வச்சிருந்திருப்பான்னு சொல்லலாம். அண்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபங்க்ஷன் கேட்டிங்கன்னா அந்த படத்தோட டேரக்டர் நம்ம ஜாக் ஸ்னைடர் அண்ட் ஸ்க்ரீன் பிளே நம்ம ஜேம்ஸ் கன் 2 பேர் சேர்ந்து இந்த படத்தை பண்ணியிருப்பாங்க. அண்ட் அந்த படத்தில் எண்டிங் கிட்ட வந்துட்டிங்கன்னா ஒரு ஃபீல் கூட மூவி மாதிரி கரெக்டாக முடிச்சிருந்திருப்பாங்க. பட் இது கொஞ்சம் தெளி போஸ்ட் கிரெடிட் சீனில் தான் அந்த படத்தில் உண்மையான எண்டிங்கே இருக்கும். அந்த எண்டிங் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது என்னடா எப்படி முடிச்சிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கண்டிப்பாக உங்களுக்கு வரலாம். அந்த மாதிரி ஒரு எண்டிங்காக தான் வச்சிருப்பாங்க. ஸோ அதனால் இந்த படம் எனக்கு ஒரு பர்சனல் ஃபேவரட்டாக அமைஞ்சிருக்கு. ஸோ அதனால் நான் தேர்ட் பிளேஸ் வச்சிருக்கேன். டைம் கிடைச்சா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த லிஸ்ட்டில் செகண்ட் பிளேஸில் இருக்கிறது 2020 ரிலீஸ் ஆயிருந்த அலைவ் மூவி. ஸோ அந்த அலைவ் மூவி வந்து ரீசெண்ட் டைம்ஸில் எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட் மூவியாக மாறிடுச்சு. ஸோ இந்த படத்தில் கதை கிட்ட வந்துட்டிங்கன்னா வழக்கமாக இருக்க மாதிரி தான் ஜாம்பி அப்போகலிப்ஸ் ஒரு ஊருக்குள்ளே வர ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்குள்ளே சிக்கிறாங்க. ஸோ அங்கிருந்து நம்ம ஹீரோயின் எப்படி பார்த்துக்கிறாங்க, எப்படி கான்வர்சேஷன் மேக் பண்ணுறாங்க, அண்ட் ஃபைனலி அவங்க 2 பேர் சேர்ந்து அங்கேருந்து எப்படி தப்பிப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த படம் போயிட்டு இருக்கும். இதுக்கு நடுவில் நிறைய கியூரேஷன் சீன், நிறைய நெயில் பீட்டிங் சீக்வன்ஸ்லாம் அமைச்சிருப்பாங்க. அது நல்லாவே இருக்கும். இந்த படத்தில் சில ஹாரர் சீக்வன்ஸுமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கும். இதை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இது வந்து இந்த கொரியன் சைட்லேருந்து வர சமயத்தில் நிறைய பேர் ட்ரெயின் டு புசன் கூட இதை கம்பேர் பண்ணாங்க. ஸோ என்னோட ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா இது அந்த படத்தில் கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட இதை மேக் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு இந்த படம் நல்லாவே இருக்கும். டைம் கிடைச்சா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இது தமிழில் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் அந்த லாங்குவேஜ் இதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல ஜாம்பி ஃபிலிமாகவே இருக்கும். பட் டாப் மோஸ்ட்னு சொல்லிட முடியாது. பட் ஒரு நல்ல மூவியாக கண்டிப்பாக ஃபீல் ஆகும். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள்.
ஓகே, ஃபைனலி ஃபர்ஸ்ட் பண்ணி வச்சு கண்டிப்பாக சில்வர் கிஸ் பண்ணிருக்க பெரிய கம்சர் விஷயம் இல்லை. அதான் 2007 ரிலீஸ் ஆயிருந்த ஐ எம் லெஜண்ட் மூவி. ஸோ ஐ எம் லெஜண்ட் மூவி வந்து ஜாம்பி அப்பாகலிப்ஸ் மூவிஸ்லேயே ஒரு லெஜெண்டான மூவி அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் இந்த படத்தில் கதை வந்து ஜாம்பி அப்பாகலிப்ஸ்ங்கிறது எப்படி நடந்துச்சுங்கிறத தாண்டி ஜாம்பி அப்பாகலிப்ஸ் நடந்ததுக்கு அப்புறம் உலகம் எப்படி இருந்துச்சுங்கிறத தெளிவாக காட்டியிருப்பாங்க. அந்த சின்ன சூப்பராக இருக்கும். ஒரு லாஸ்ட் மண்ணான எடுத்து மாதிரி தான் வில் ஸ்மித் இருப்பார். அதாவது லாஸ்ட் ஹியூமன் டு சர்வைவ் த பிளேங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது அவ்வளோ சூப்பராக ரைட் பண்ணி காட்டியிருப்பாங்க. ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஒரு தனிமைங்கிறது ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ பெரிய தண்டனை அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாக ரைட் பண்ணியிருந்திருப்பாங்க. அதனாலே வில் ஸ்மித் வந்து அவர் கூட ஒரு டாகையுமே அந்த பொம்மையெல்லாம் மனுஷன் மாதிரி நினைச்சு அது கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருப்பாரு. அதெல்லாம் வெல்டனா இருக்கும். இது ஹியூமன் சைடு மட்டும் இல்லாமல் ஜாம்பிஸோட சைட்லையுமே போய் ஏகப்பட்ட எமோஷனல் ரைட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஜாம்பிஸ் வந்து நாங்கள் இப்படியே இருந்துக்கிறோம், எங்களை இப்படியே வாழ விடுங்கன்ற மாதிரி நம்ம வில் ஸ்மித் ஒரு லுக் விடும். அந்த லுக் எல்லாமே அல்டிமேட்டாக சென்ஸ். அது வந்து ரைட்டிங்கில் பின்னி எடுத்திருப்பாங்கன்னு சொல்லலாம். அந்த படத்தில் முக்கியமாக அந்த டாக் கேரக்டருக்கான ரைட்டிங் சூப்பராக இருக்கும். அதை நினச்சி அந்த சீக்வன்ஸ் நடக்கும்போது எத்தனை பேர் ஃபீல் பண்ணீங்கிறத கண்டிப்பாக காமிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு ஆனால் ரைட்டிங் இந்த படத்தில் டெப்த்தாக எழுதியிருப்பாங்க. ஸோ ஒரு பாட்டுங்கிறது வருதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க 18 வருஷமா. ஆனால் இப்போ வரைக்கும் வர மாதிரியே தெரியல. பட் வந்த உண்மையாக நல்லாவே இருக்கும். ஓகே, வீடியோட ஃபைனலுக்கு வந்துச்சுன்னா சொல்கிறேன் நினைக்கிறேன். ஸோ இந்த லிஸ்ட்டிங்கில் போட்ட எல்லா ஆர்டருமே என்னோட பர்சனல் ஆர்டர். ஸோ உங்களுக்கு ஒரு ஆர்டர் இருக்கும், அது கண்டிப்பாக கமெண்ட்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த லிஸ்ட்டில் இருக்கிற எல்லா மூவிஸ் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. முக்கியமாக ஐ எம் லெஜண்ட் மூவி யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. உங்களோட ஒன் ஆஃப் த ஃபேவரட்டாகவும் இது மாறலாம். அண்ட் இந்த மாதிரி இன்னும் நீங்கள் நிறைய ஜாம்பி மூவிஸ் பார்த்துருக்கலாம். அதான் மிஸ் பண்ணி தான் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸ் இருப்பாங்க. அடுத்த பார்ட்ஸ் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். இப்போ வழக்கமாக சொல்கிறேன், அந்த வீடியோ ஏதாவது தாட்ஸ் ஏதாவது ஃப்ளாஸ் பண்ணி கண்டிப்பாக கமெண்ட்ஸ் இருப்பாங்க. அடுத்த வீடியோ இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிக்கிறேன். அண்ட் இதே மாதிரி இன்னொரு டிஸ்கஸ் சந்திக்கிறேன். பாய்.